ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். ஓம் சரவண பவ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசி பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். இதை ஜவ்வரிசி பாயாசம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேமியா பாயாசம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பால் பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு சேமியாவை குட்டி குட்டி பீஸாக கைட்டே லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கைட்டை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சீனி இதோட போட்டுருங்க. சுகர் இன்றைக்கி நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ அளவு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு குடிக்கும்போது இந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டாவது நான் முந்திரி, கிஸ்மஸ் பழம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு முந்திரி கிஸ்மஸ் பழத்தோட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நான் ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டை வாங்கி அதில் ஊற்றிருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 தான் இருக்கும் பால், அந்த அளவுக்கு மட்டும் பால் வாங்கி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.